வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கும் முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். ஆமே. இன்னொரு வாட்டி வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளிக்கிறார். ஆமே. இங்க அருமையான தாவீது ராஜா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தேவனுடைய மனுஷன், ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி இருந்தார், கர்த்தர் அந்த வாழ்க்கையை பார்த்து அவரை எப்படி ஆசீர்வதித்தார் என்று அவர் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு சங்கீத பகுதி. என்ன சொல்றாரு அவர் பாருங்க, அந்த வசனத்துல கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, தம்முடைய கண்களுக்கு, அதாவது ஏசப்பாவுடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு என்ன பண்ணாராம்? பலன் அளித்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன சொன்னாரு? என் ஏசப்பா என் கையில இருக்க சுத்தத்தை பார்த்து ஏசப்பா என்ன பண்ணாராம்? என்ன ஆசீர்வதிச்சா, என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார், எனக்கு அதிசயங்களை செய்தார் என்று சொல்லி இங்கே தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியாக ஒரு காரியத்தை இன்னைக்கு நாம சொல்றோம் பார்த்தீங்களா, சாட்சின்னு. அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சங்கீதத்தில் ஒரு சாட்சியை சொல்றாரு. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விலையேற பெற்ற ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, நாம முழுவதும் சுத்தத்தை குறித்து நம்ம செய்தியை பார்த்துருக்கோம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அப்படின்ற காரியத்தை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே தாவீது ஒரு தனியாக ஒரு பார்ட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக அவர் என்ன பண்ணாரா? அவர் பதில் கொடுத்தார், பலன் அளித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உடம்புல எத்தனை உறுப்புங்க இருக்கு? கண் இருக்கு, நமக்கு வெளிப்படையாக பார்க்குற இடத்துல, மூக்கு இருக்கு, காதுகள் இருக்கு, வாய் இருக்கு, நம்மளுடைய கரங்கள் இருக்கு, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கால்கள் இருக்கு. இத்தனை அவைகள் இருந்தாலும் அதுல ஒவ்வொரு பார்ட்டிலையுமே கூட ஒவ்வொருத்தர் பரிசுத்தமா வாழும்போது அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம் நம்ம ஏசப்பாவா இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள்ல தலைமுடியிலிருந்து காலை வரைக்கும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். அதுல ஒரு உறுப்பு தான் என்னது? கை. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு தாவீது ராஜா சொல்றாரு, என் கையில இருந்த சுத்தத்தை பார்த்து என்னை ஏசப்பா என்னை ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அது ஏன் கொடுத்தார் தெரியல, 1க்கு 2 வாட்டி இந்த கையை பற்றியே ஆண்டவர் கொடுத்ததுனால இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என் கை எப்படி இருக்கு? என் கையில் சுத்தம் இருக்கா? சுத்தம் இருந்தா பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் கை சுத்தமாக இருந்தால் என்ன நடக்கும், என்ன செய்யப்படும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போது இன்னைக்கு என் கை சுத்தமாக இருக்கா இல்லையான்றத கொஞ்சம் நாம் என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவருடைய வசனத்தை இந்த பக்கமும் நம்மளை இந்த பக்கமாக வச்சு, நம்ம கையை இந்த பக்கமாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் எடை போட்டு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஓகே, பார்ப்போம். முதலாவதாக, கைகளிலே நாம் சுத்தமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், பக்கம் 21, பழைய ஏற்பாடு. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? ஆமே. அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். நல்ல கவனிங்க, சுத்தமான கைகளோடு இதை செய்தேன் என்று அவன் சொன்னான். நல்லா கவனிச்சிங்களா? வசனத்தோடு ஒத்து போதா? இங்க ஒரு மனுஷன் சொல்றான். யாரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான்? அவன் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? நல்லா கவனிங்க. ஆபிரகாம்னு ஒருத்தன் எங்க ஊருக்கு புதுசா வந்தான். அவன் கூடவே ஒரு பொண்ணு வந்தா. அவ பேர் என்ன? சாராளு. இவன் என்ன பண்ணான்? அவ என் தங்கச்சி அப்படின்னு இவன் சொன்னான். இவன் என்ன சொன்னான்? ஏன் அண்ணே அப்படின்னு சொன்னான். சரி, அண்ணன் தங்கச்சி தானே, இந்த பிள்ளை நல்லா இருக்கு, அதனால இந்த பிள்ளையை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த பிள்ளையை கூப்பிட்டுருக்கான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் இடைப்படும் போது இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட பேசுறான். என்ன சொல்றான்? சுத்த கைகளோடு இதை செய்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அடுத்தவன் முன்னாடி எடுத்துட்டு வரல. நல்லா கவனிச்சுங்க. அடுத்தவனுக்கு நியமிக்கப்பட்ட கொண்டு வரல. நான் என்ன பண்ணேன்? அவன் அண்ணன், இவன் தங்கச்சி,
கல்யாணம் ஆகாத ஆள் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு, நியாயத்துக்கு உட்பட்டு, நீதிக்கு உட்பட்டு, தர்மத்துக்கு உட்பட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பிள்ளை எனக்கு மனைவி ஆக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருந்தேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமா, என்ன சொன்னாரு? நல்லா கவனிங்க. நீ எனக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு நான் வந்து என்ன பண்ணேன், தடுத்தேன்னு சொன்னார். யாரு தடுத்தா? ஏசப்பா வந்து தடுத்திருக்காரு. நம்ம கையை சுத்தமா இருந்தா ஏசப்பா நம்ம பாவம் செய்யாதபடிக்கு வந்து தடுக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. பாவம் செய்யாதபடிக்கு, அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், சரிங்களா? சரி, அது மாத்திரம் இல்லை. அடுத்து அந்த வசனத்தினுடைய கடைசி பாகம் என்ன சொல்லுது? நீ அவளை தொடாதபடிக்கு. யார? சாரால தொடாதபடிக்கு. நல்லா கவனிச்சிங்க ஐயா. சாராளு தேவனுடைய பிள்ளை, ஆபிரகாமும் தேவனுடைய பிள்ளை. இவன் ஏசப்பா கிட்ட பேசுறான்னா இவன் யாரா இருக்கான்? இவனும் ஒரு ஏசப்பாவுடைய பிள்ளை தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 3 ஏசப்பா பிள்ளைங்க, 3 முக்கோணம் ஷேப்பில் நடக்குது இப்போ பிரச்சனை. இப்போ நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்காக இங்கே கர்த்தர் வந்து பேசுகிறாருன்னு எடுத்துக்கிறதா, சாராளுக்காக வந்து பேசுகிறாருன்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்த சுத்தமான கையை அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, அவனுக்காக கர்த்தர் பேசுகிறாரு? நல்லா கவனிங்க. ஒன்று நல்லா தெரியுது, அந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக இன்னொரு தேவனுடைய பிள்ளை எழும்பினா கூட அது கர்த்தர் எப்படி தான் பார்க்குறாரு? அது பாவம் அப்படின்றார். அதுவும் என்ன மாதிரி பாவமா? நீ எனக்கு முன்பாக, அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க, நீ எனக்கு முன்பாக பாவம் செய்யாதபடிக்கு நான் என்ன பண்ணேன், உன்னை தடுத்தேன் அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்புறதையே பாவம் சொல்றாருன்னா நாம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதையே தேவன் தடுக்கிறார். இன்னைக்கு ஒரு காரியத்தை துணிகரமாக செய்யும்போது நமக்குள்ள தேவன் இடைப்படுறாருங்க. தம்பி இதை செய்யாத, பிரதர் இதை செய்யாதீங்க, சிஸ்டர் இதை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேவன் இதை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிற அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு சரியான முறையில் இருக்கா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம சுத்த கைகள் உள்ளவர்களா இருந்தா, சுத்த கைகள் உள்ளவர்களா இருந்தா அதுக்கேற்ற பலனை கொடுக்கிற தேவன் என்ன பண்ணுவாராம்? சுத்த கைகள் உள்ள பிள்ளைகள் பாவம் செய்யாதபடிக்கு அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல வந்து கர்த்தரதை தடுக்கிற தேவனா இருக்கிறா. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம பாவம் செய்யும் போது கர்த்தர் சொல்லியும் மீறி செய்யறோமா அல்லது துணிகரமாவே செஞ்சிடறோமா? சில காரியங்களை பார்க்கும்போது பாருங்க, சில நேரங்களில் பொய் பேசிட்டோன்னு வச்சுங்க, நமக்குள்ள ஒரு படபடப்பா இருக்கும். என்னன்னா, நீ தப்பு பண்ணிட்ட ஆண்டவர் வான் பண்றார். என்னது? வான் பண்றார். உடனே ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சீர் புரிஞ்சு நம்ம ஒப்புரவாகிட்டோன்னா ஆண்டவர் நம்ம கூட தொடர்ந்து வாசம் பண்ணுவார். இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை விட்டு விலகி போவார். அப்புறம் பொய் அடுத்த வாட்டி பேசும்போது அது என்னவாகி போயிடும்? நமக்கு சகஜமாயிடும். இதுதான் பாவத்தினுடைய வஞ்சனை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆரம்பத்தில் இனிக்கும், அப்புறம் போக போக அதை நம்மளோட வாழ்க்கை நாசமாக்கும். அதான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நம்முடைய கைகள் சுத்தமுள்ளதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்காது. இன்னைக்கு பாவம் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் இன்னைக்கு நம்ம கை சுத்தம் இல்லை. ஒன்று இப்படி வரணும், இல்லை அப்படி வரணும். பாவம் செஞ்சால் கை சுத்தம் இல்லை, கை சுத்தமாக இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம். ஒன்று நம்ம கை சுத்தமாக இருந்தால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக நம்ம எழும்புவோமா? யோசிச்சு பாருங்க. இல்லை. அப்போது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, சபைக்கு வரோம், 4 இடத்துக்கு போகிறோம், எத்தனையோ இடங்களில் நம்ம தேவனுடைய பிள்ளைங்களை பார்க்குறோம். அப்போ அந்த பார்க்குற பிள்ளைகள் இடத்துல நாம் எப்படி அன்பு கூறுறோம்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றார். நம்ம எல்லாருமே யாரு தான்? ஏசப்பாவுடைய கண்மணி தான். உங்களை நான் தொட்டாலோ என்ன நீங்கள் தொட்டாலோ நம்ம 2 பேரும் தப்பு செய்கிறது என்ன தான்? ஏசப்பாவுக்கு விரோதமாக தான். அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சகோதர ஸ்நேகம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம ஒருத்தர் எப்படி இருக்கணும்? ஊக்கமாய் அன்பு கூறணும்.
அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் கையில சுத்தம் இருக்குமே ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை பாவம் செய்ய விட மாட்டார், என்னை தப்பு செய்ய விட மாட்டார், துன்மார்க்கமாய் நடக்க விட மாட்டார், அசுத்தமாய் வாழ விட மாட்டார், அசுத்தமான காரியத்தை செய்ய விட மாட்டார், அடுத்தவன் பொண்டாட்டியை கூட தொடர்றதுக்கு எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். அப்போ வசனம் சொல்லுது, புதிய ஏற்பாடுல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் என்ன பண்ணிட்டான், அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பழைய ஏற்பாடுல அவன் விபச்சாரியோடு இருந்துட்டு வந்தாதான் பாவம். புதிய ஏற்பாடுல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ கண்ணிலேயே செக்கு வச்சுட்டாரு. என்னன்னு, இச்சை அப்படின்ற ஒரு சிந்தை நமக்குள்ள வந்துட்டாலே நம்ம யார் ஆயிட்டோம், இப்போ பாவி ஆயிட்டோம், பாவம் செய்தவர்களும் ஆயிட்டோம். நல்லா கவனித்து கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எத்தனையோ சகோதரர்களை சந்திக்கிறோம், எத்தனையோ சகோதரிகளை சந்திக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம கடந்து செல்லுகிறோம். ஆனால் இன்னைக்கு என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியம் என் சிந்தையில், அதாவது புதிய ஏற்பாடு உபதேசத்தின்படி என் சிந்தையில் நம்ம இதை செஞ்சிருக்கலாமே, இதை பார்த்து இருக்கலாமே, இவங்க இப்படி இருக்காங்களே, அவங்க அப்படி இருக்கிறாங்களே சொல்லி கொஞ்சம் நாம் இச்சைக்கு இடம் கொடுத்திருந்தா கூட வசனம் சொல்லுது, நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. என் கண்ணு ஒழுங்கா இருக்கா, என் சிந்தை ஒழுங்கா இருக்கா, என் எண்ணங்கள் ஒழுங்கா இருக்கா, என்னுடைய யோசனைகள் எப்படி இருக்கு, பரிசுத்தமானதா இருக்கா? யோசிச்சு பாருங்க. என் கை சுத்தம் உள்ளதா இருந்தா கர்த்தர் என்னை பாவம் செய்ய விட மாட்டாரையா. அடுத்தவன் வீட்டில் நல்லா கவனிங்க, ஆபிரகாமுடைய தங்கச்சின்னு அவன் சொன்னது பொய்யா இருந்தா கூட ஆபிரகாமுடைய பொண்டாட்டியை கைத்தோட ஆண்டவர் விடலையே. யோசிச்சு பாருங்க. அப்ப பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக ஆண்டவருடைய சத்திய வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு நமக்குள்ள அடுத்தவனுடைய புடவையா இருந்தாலும் சரி, ஒரு போனா இருந்தாலும் சரி, ஒரு பேனாவா இருந்தாலும் சரி, ஏன் ஒரு குண்டு ஊசியா இருந்தாலும் கூட ஆண்டவர் அதை விரும்பலை. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொன்னேன். என்ன, ஒரு சகோதரன் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, ஆண்டவர் அவருக்கு மட்டும் ப்ரமோஷனே கொடுக்கல, எல்லாத்துக்கும் இதுவாக இருக்குது, நல்லா ஜெபிக்கிறேனே, நல்லா வேதம் வாசிக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட புலம்பும் போது திடீர்னு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? குட்டி குட்டி பென்சிலாக காட்டினார். என்னது சொன்னிருக்கேன் இங்கே இதே இடத்துல ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் போது இந்த சாட்சியை நான் சொன்னேன். என்ன, குட்டி குட்டி பென்சிலாக காட்டினார். என்ன மேட்ரு அப்படின்னா, ஆண்டவர் அவனுக்கு உணர்த்துறாரு. என்னன்னு, நீ ஆஃபீஸில் இருந்து உனக்கு எழுதத்துக்கு கொடுத்த பென்சிலு இவ்வளோண்டு ஆன உடனே நீ என்ன பண்ணிட்ட, அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்ட. இந்த மாதிரி நிறைய குட்டி பென்சிலை நீ எடுத்துகிட்டு வந்துட்ட. இதெல்லாம் ஆண்டவர் சொப்பனத்தில் காட்டினார். இது தாண்டா உன் ஆசீர்வாதத்துக்கு தடை அப்படின்னு காட்டினார். நல்லா கவனிச்சு. இவ்வளோண்டு பென்சிலா, இவ்வளோண்டு பென்சிலு கூட அடுத்தவங்க பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறத கர்த்தர் விரும்பலைங்க. அப்போ யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தவங்க பொருள் எதாவது நம்மகிட்ட இருக்கா, அவங்களுக்கு தெரியாமல் எதாவது அபகரித்து வச்சுருக்கோமா? அது சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பென்சிலெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த HR ஓனருக்கு முன்னாடி அவ கொட்டி, ஐயா இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், என் ஆண்டவர் இதெல்லாம் தப்புன்னு எனக்கு உணர்த்தினாருன்னு அந்த மனுஷன் அப்போ தான் இதையும் சொல்லி திருத்துற ஒரு ஆண்டவர் இருக்காருன்னா அவர் தான் மெய்யான தேவன் சொன்னார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சின்ன விஷயம் கூட என் பிள்ளை வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு அவர் தடுக்கிறாருன்னா அவரை போல ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை எங்கே பார்க்க முடியும் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குட்டியோண்டு பென்சிலே என் ஆசீர்வாதத்தை தடுக்கனா யோசிச்சு பாருங்க. என் உள்ளம் சுத்தமாக இருக்கா, என் கண்ணு சரியானதை பார்க்குதா? நம்மளாம் ஃபோன் வச்சுருக்கோம், டிவி வச்சுருக்கோம், 4 பேரோட பழகுறோம், 4 இடத்துக்கு போகிறோம், என் கண்ணு கரெக்டானதை பார்க்குதாங்க, என் சிந்தை கரெக்டாக சிந்திக்குதாங்க? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள கை சுத்தமாக இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம், பாவ சிந்தனை கூட நம்ம கூட வராது. அல்லேலூயா. உள்ளம் புறமா நம்ம எப்படி தான் இருப்போம், சுத்தமான பாத்திரமாக இருப்போம். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, முதல்ல பாத்திரம் வெளியே சுத்தமாகறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமா, உள்ள சுத்தமாக்குனார். என்னது உள்ள சுத்தமாக்கு? அநேகர் எப்படி தான் இருக்காங்களா, வெளியே நல்லா பவுடர் வச்சு நல்லா பட்டு சாரிலாம் உடுத்தி நல்லா 5-3 அடுக்கா போட்டுக்கிட்டு வராங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் பார்க்கும்போது என்ன சொல்றாரு, நாத்தம் பிடிச்ச கல்லறை போல இருக்கீங்க அப்படின்றாரு. ஒரு டெட் பாடி ஸ்மெல்லு நம்மளால் தாங்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. 4 நாள் ஆன லாசருடைய உடம்பு குறித்து தங்கச்சி, சொந்த தங்கச்சி என்ன சொன்னாங்க, நாருமேன்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி தான் இருக்கா,
வெளியே மட்டும்தான் சுத்தமாக இருக்கா மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? நிறைய அழுக்கு இருக்குது, கவனம் இருக்குது, வஞ்சகம் இருக்குது, பொறாமை இருக்குது, அடுத்தவனுக்கு கெடுக்கிற சிந்தை இருக்குது, கேவலமான எண்ணங்க இருக்குது. யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இதை விரும்புவாரா? அப்போ இன்னைக்கு நம்மக்கிட்ட என் கை சுத்தமாக இருந்தால் நான் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக நான் எழும்ப மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் முதல் அடையாளம். இரண்டாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்கு நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். என்ன சொன்னாரு? இதை சொல்றது யாரு தான்? தாவீது தான். நல்லா கவனிங்க. அந்த வசனத்தினுடைய இன்னொரு டிரான்ஸ்லேஷனா இந்த வார்த்தை இருக்கு. என்னது? நம்ம தலைப்பு வசனம் வாசிச்சோம் பார்த்தீங்களா, அதே வசனம் தான். அதை இந்த இடத்துல எழுதும்போது பலன் என்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன எழுதியிருக்காரு? சரி கட்டினார் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. என் கை சுத்தமா இருந்தா என் கர்த்தர் என்ன பண்ணுவார்? எனக்கு சரிக்கு சரி கட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இழந்தது எதுவா இருந்தாலும், என் வீட்டில இருந்து எது போயிருந்தாலும் அதை எல்லாம் எனக்கு திருப்ப கொடுத்து, நீங்க ஆங்கிலத்தில் வாசிச்சீங்கன்னா என்னன்னா ரீபெய்டு. அவர் என்ன பண்ணுவார்? எனக்கு அதை திரும்ப செலுத்தினார், அப்படி திரும்ப கொடுத்தார், எனக்கு காம்பன்சேட் பண்ணார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐயா, உங்க சந்தோஷத்தை நீங்க இழந்திருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுப்பேன். எப்போ? என் கை சுத்தமாக இருந்தா. என் கை சுத்தமா, ஒரு நல்ல வேலை இழந்திருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் என் கை சுத்தமா இருந்தா ஆண்டவர் திரும்ப நல்ல வேலையை கொடுப்பார். ஒருவேளை நல்ல வருமானத்தை இழந்திருக்கலாம், நல்ல வீடு வாசல்கள் இழந்திருக்கலாம், நல்ல சுகமான வாழ்க்கை இழந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க. எதுவாக உங்க வாழ்க்கையில இழந்திருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் கை சுத்தமா இருந்தா நான் அதையெல்லாம் திருப்பி கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்கய்யா, இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது வாழ்க்கையில் என்ன நடந்தது பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஆமா, நல்லா கவனிங்க. தாவீதும் அவனுடைய மனுஷரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது திடீர்னு பார்த்தா அவன் இருந்த வீடை காணோம், பொண்டாட்டியை காணோம், பிள்ளைகளை காணோம், சேர்த்து வச்ச சொத்து சுகம் ஒன்றும் காணோம். சரி, தாவீதுக்கு மட்டும்தான் இல்லையான்னு பார்த்தா தாவீதோடு கூட யாரெல்லாம் வந்தாங்க எல்லாருடைய விஷயத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? அடுத்த ஆட்கள் வந்து சூறையாடி கொண்டு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. கண்ணீரோடு இருக்கான், கவலையோடு இருக்கான். ஆனா 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். என்ன சொன்னா? தாவீது திருப்பி கொண்டான். ஒன்றாகல, சின்னதுல கூட குறையலையா, பெருசுல கூட குறையல, எல்லாவற்றையும் என்ன பண்ணானா தாவீது திருப்பி கொண்டா. அப்படின்னா என்ன? கர்த்தர் அவனுக்கு கையின் சுத்தத்துக்கு தக்கதாக சரி கட்டினார். அல்லேலூயா. அவன் இழந்ததை திரும்ப கொடுத்தா. அவன் பிள்ளை எதை யார் கூட்டிட்டு போனாங்களோ அந்த பிள்ளை திரும்ப பத்திரமா வீடு வந்து சேர்ந்துச்சு. அவன் பொண்டாட்டியை பிடிச்சிட்டு போனான், பத்திரமா வீட்டுக்கு கத்துன்னு வந்து விட்டான். அவன் ஆடு மாடு சொத்து சுகம் அவன் எதெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் வசனம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்து துக்கத்தோடு இருந்த தாவீதை கர்த்தர் மகிழ்ச்சியினாலே நிரப்பினார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நாம என் வாழ்க்கையில, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் கை சுத்தமா இருந்தா என் வாழ்க்கையில நான் எதை இழந்து இருந்தாலும், நல்லா கவனிச்சிங்க, எதை இழந்து இருந்தாலும் அதை திருப்பி கொள்ள கர்த்தர் என்ன பண்றாராம்? கிருபை செய்கிறார். என் கையில சுத்தம் இருக்கா? என் கையில சுத்தம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. என் கை சுத்தமா அந்த நிச்சயம் நான் விதைச்சது எனக்கு தான் வந்து சேரும். அல்லேலூயா. ஒன்றும் மலடா போகாது. ஒன்னொன்னும் 30, 60, 100 எனக்கு என்ன பண்ணும்? பலனை தரும். நீங்க ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லியிருந்தா நிச்சயம் இந்த வருஷத்துல அதை அறுவடை பார்ப்பீங்க. நீங்க யாருக்காக இயேசுவின் அன்பை எடுத்து இந்த வருஷம் சொல்லியிருந்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது அதை திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். என்ன அர்த்தம்? நீங்க விதைச்சதை அறுக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அப்ப இன்னைக்கு கர்த்தருக்காக நீங்க எதெல்லாம் பிரயாசத்தோடு விட்டு கொடுத்தீங்களோ, கர்த்தருக்காக நீங்க எதெல்லாம் விதைச்சிங்களோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? திரும்ப 1000 மடங்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். அதுதான் வசனம் சொல்லுது. இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும்
1000 மடங்கு உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பெருக பண்ணுவார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ என் கை சுத்தமாக இருந்தால் என் வீட்டிலேருந்து ஒரு பொருளும் மிஸ் ஆகாது. அப்படியே தப்பி தவறி போனாலும் வீடுக்கு அது என்ன தேடி வந்து சேரும். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, என் வீட்டிலேருந்து என்னென்ன போயிருக்கு, என்கிட்ட இருந்து என்னென்ன போயிருக்கு, நீங்கள் ஆண்டவருக்காக என்னென்னலாம் இழந்திருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அதெல்லாம் திரும்ப வந்துருச்சான் பாருங்கள். வரலன்னா ஒன்று நம்ம கையில் சுத்தம் இல்லை, நம்ம கையில் சுத்தம் இல்லை. யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குற தேவன், வட்டியை முதலமாக கொடுக்குற தேவன். அல்லேலூயா. சூனமேத்தியால் தீர்க்கதரிசியோட வார்த்தையை கேட்டு என்ன பண்ணா? பஞ்ச காலத்தில் வேற ஊருக்கு போய் அவள் ஜீவனம் பண்ணினான். திரும்ப வரும்போது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய எல்லா சொத்து பத்துகளையும் யாரோ ஆட்டையை போட்டாங்க. நம்ம ஊர்லாம் தெரியுமே. இங்கே பாருங்க, ஒரு ஆள் ஒரு 10 வருஷம் இடத்த வாங்கி போட்டு போயிட்டான்னு வச்சுங்க, இந்த பக்கம் இருக்கவும் கொஞ்சம் எடுத்துப்பான், அந்த பக்கம் இருக்கவும் கொஞ்சம் எடுத்துப்பான். கடைசியில் பார்த்தா இடமே இருக்காது. அதான் கவனிங்க, இந்த ஆளுங்க அங்கேயே இருந்துருக்காங்க பாருங்க, என்ன மாதிரி ஆளுங்க பாருங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அப்போது அங்கே போய் பார்த்தா எல்லாம் போயிருச்சு. நல்லா கவனிங்க, அவன் ராஜா கிட்ட முறையிட வரும்போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க செஞ்சார். அதனால் அவள் எப்போ போனாலும் அப்பத்திலேருந்து அவளுக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் வட்டியும் முதலமாக என்ன பண்ணார்? அந்த ராஜா அவளுக்கு திருப்ப கொடுக்க ஒரு தனி அதிகாரியை நியமித்தார். இதுதாங்க கைகளில் சுத்தம். என் கை சுத்தமாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? திருப்பி கொள்ளுவேன். 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணா சொல்லுங்க? அவள் சுக வாழ்வை 12 வருஷமாக இழந்தது திருப்பி கொண்டாளா இல்லையா? யோசிச்சு பாருங்க. 18 வருஷமாக கூனியாக இருந்தா கர்த்தர் அவளோட காரியத்தை திருப்பி கொடுத்தாரா இல்லையா? அவள் சுக வாழ்வை திரும்ப மீட்டு கொடுத்தாரா இல்லையா? அப்போ உங்கள் சுக வாழ்வு எங்கே போச்சு? உங்கள் ஆசீர்வாதம் எங்கே போச்சு? உங்கள் நன்மை எங்கே போச்சு? உங்கள் ஜெபம் எங்கே போச்சு? உங்கள் ஜெப ஜீவி எங்கே போச்சு? பரிசுத்த வாழ்க்கை எங்கே போச்சு? அதெல்லாம் இன்னைக்கு போயிருந்தால் திருப்பி இருக்கணுமே. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம திருப்பி கொண்டோமா? இல்லை, இழந்து போனதாகவே இருக்குன்னா நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒத்துக்கிறணும். என்னது? என் கையில் சுத்தம் இல்லை. என்னது? என் கையில் சுத்தம் இல்லை. எங்கேயோ நான் என் கையை என்ன பண்ணுறேன்? சரியான விதத்துக்கு பயன்படுத்தலை அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். ஆமென். சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். என்ன சொல்றாங்க? சுத்தமான கைகள் உள்ளவன் என்ன பண்ணுவாராம்? மேல்மேலும் பலத்து போவான் அப்படின்னாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. நாம இப்போது இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்கள் எப்படி ஒன்றால் இருக்கலாம் ஐயா, ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க டாப் டு பாட்டம் எல்லாம் மாறி இருக்கா பாருங்கள். டாப் டு பாட்டம் உங்கள் சிந்தை, எண்ணம், குணங்கள், உங்கள் சொத்து பத்துகள், உங்களோட காரியங்கள் எல்லாம் மாறி இருக்கா பாருங்க ஐயா. வசனம் சொல்லுது பாருயா, நம்ம கையில் சுத்தம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோமா? மேன்மேலும் 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 நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? பலத்து போய்கிட்டே இருப்போம். நல்லா கவனிங்க. ஒரு உதாரணத்துக்கு அது உண்மைதானா அப்படின்னு வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்ப்போமே. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் 12லேருந்து 16 வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய காலத்துல உண்டான பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் இன்னொரு காலத்துல உண்டாயிடுச்சு. யாரோட காலத்துல? ஈசாக்கோட காலத்துல. நல்லா கவனிங்க. இப்போ 12லேருந்து வாசிங்க சிஸ்டர். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவிலே எல்லாம் துருத்தின் மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி என்ன சொல்றான் பாருங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க. நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் என்றான். என்ன
பலத்தவனானாய் மிகவும் என்றார். பலத்தவன் ஆனாய் என்று சொன்னான். நல்லா கவனிச்சிங்களா? உங்க எதிரி, உங்க பக்கத்து வீட்டுக்காரன், உங்க எதிர் வீட்டுக்காரன், உங்க பின்னாடி வீட்டுக்காரன், அவன்லாம் உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? நீ பார்த்து நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? நீ எங்களை காட்டிலும் பெரிய ஆள் ஆயிட்டப்பா, வசதி வாய்ப்பெல்லாம் கூடிருச்சுப்பா, பெரிய ஆசீர்வாதமான ஆள் ஆயிட்டப்பா, நீ பெரிய சம்பத்துள்ளவன ஆயிட்டப்பா, பா இனிமேல் இங்கே இருக்காதப்பா, போயிருப்பான்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் ஆசீர்வாதம் இருக்கா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, இருக்கா? வசனம் சொல்லுது பாருங்க. ஈசாக்கு பஞ்சகாலத்தில், நல்லா கவனிங்க, பஞ்சகாலத்தில் போஷிக்கிற தெய்வம் நம்ம கை சுத்தமாக இருந்தா, நம்ம கை சுத்தம் கொரோனாவாக இருந்தாலும் அதுலேயும் கர்த்தர் ஜீவனம் பண்ண வச்சார். அல்லேலூயா. நம்ம உயிரோட காத்தவர் தான். அப்போ நல்லா கவனிங்க, பஞ்சகாலத்திலையும் ஒரு மனுஷனை 100% ஒருத்தரால் ஆசீர்வதிக்க முடியும்னா அவர் தாங்க ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கோட கை எப்படி இருந்திருக்கு? சுத்தமுள்ள கையா இருந்து. இப்போ இன்னைக்கு நம்ம கை சுத்தமா இருந்தா, இன்னைக்கு ஈசாக்குக்கு வசனம் என்ன சொல்லுது? அவன் வர வர பலத்தவனானா. அவனுடைய ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? பா நீ இங்கே இருந்தால் நாங்கள் ஏழையாயிருவோம் பொழுது, நீ எங்கேயா போயிரு, இல்லைன்னா நாங்களாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் சொல்கிற அளவுக்கு அவனோட ஆசீர்வாதம் பெருகுச்சு. இன்னைக்கு நம்ம சத்துரு அப்படி சொல்கிறாங்களா? சிஸ்டர் நீங்கள் வரும்போது முதல்ல ஒரு வீடோட வந்தீங்க, இன்னைக்கு 10 வீடு இருக்குது சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுக்கா சொல்கிறாங்களா? சொல்லுங்க. வரும்போது சிஸ்டர் நீங்கள் 10,000 ரூபா சம்பளத்தில் வந்தீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு 1,00,000 ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்களா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க ஐயா. ஒரு ஆத்மாவை போன வருஷம் ரசித்தீங்க, இந்த வருஷம் 100 ஆத்மாவை ரசித்தீங்கன்னா சிஸ்டர் நீங்கள் நல்ல ஆத்மா ஆதாயம் பண்ணுறீங்க சிஸ்டர் சொல்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. பெருக்கம் உண்டாகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஒரு பெருக்கம் உண்டாகணும், ஒரு பலத்தவனாய் மாறணும். வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் எங்கே பாருங்க, நான் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, நான் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடுது, நான் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, அது மட்டும் இல்லை, அதுவும் வேணும். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய ஒரு செழிப்பு நமக்கு வேணும், பூமிக்குரிய ஒரு செழிப்பும் வேணும். ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார்? ஆவிக்குரிய விதத்திலையும் ஆசீர்வதித்தார், பூமிக்குரிய விதத்தில் ஆசீர்வதித்தார். அதனால தான் வசனம் சொல்லுது, ஆபிரகாமுடைய ஆடு மாடுகள் அவனுடைய திரளான சொத்துக்களை பூமி தாங்கக்கூடாதா இருந்துதான். என்னது? பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாராம். பார்த்துங்க. அப்போ நம்ம ஆசீர்வாதம் எப்படியா இருக்கு? ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், யாக்கோபு சொன்னா தான் பிள்ளைகளை பார்த்து என்ன சொன்னான்? எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை காட்டி என் ஆசீர்வாதம் பெருசு, உங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை காட்டியில் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கணும். இருக்கா? உங்கள் சமாதானம், உங்கள் சந்தோஷம், உங்கள் குடும்ப வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, உங்கள் வருமானம் யோசிச்சு பாருங்க ஐயா. இதுதாங்க உண்மையான ஒரு ஆசீர்வாதம். சரி, ஈசாக்கு தான் ஏதோ ஒன்று அதிர்ஷ்டம் அடிச்சிருது, அது உண்மைதானா? இன்னொரு ஆளையும் பார்த்துருவோமே. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். நல்லா கவனிச்சிங்களா? தாவீது வர வர பலத்தான். பலத்தான். நல்லா கவனிச்சிங்களா? தாவீது வர வர பலத்தான். நம்ம வாசிச்ச வசனம் யார் சொன்னது? என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக கர்த்தர் எனக்கு பலன் அளித்தார். என்ன பலன் அளித்தாரு? நான் வர 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 என்ன பண்ணிட்டே போனேன்? பலத்து போனேன். என்ன எதிர்த்த சவுலு, என்ன விரோதித்த சவுலு, என்னை வேட்டையாடுற நாயை போல துரத்தின சவுலு, எனக்கு எதிராக இருந்த சவுலு, சற்பனைகள்லாம் பண்ண சவுலு, வஞ்சகமான காரியங்கள்லாம் செய்த சவுலு என்ன ஆயிட்டான்? வர வர பலவீனப்பட்டு போனான். நல்லா கவனிங்க. உங்கள் சத்துருக்கு முன்பாக உங்கள் தலை உயர்த்தப்படுதா, இல்லை இன்னும் தாழ்ந்து தான் போகிறீங்களா? சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் எப்போ நமக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பார்த்தாலே பிடிக்காது, அப்படியே காய் மரக்காரன் போல போய் அன்னைக்கு சவுல் பார்த்த மாதிரியே இன்றைக்கும் சில பேர் நம்மளை என்ன பார்ப்பாங்க? அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் அவனுக்கு முன்பாக உங்கள் தலை உயர்த்தப்படுதா? யோசிச்சு பாருங்கய்யா. அதுதாங்க உண்மையான கையின் சுத்தத்தினுடைய பலன். நம்மகிட்ட இருக்கா பாருங்க. அவன் முன்னாடி நம்ம தாழ்ந்து போகிறோம், வெக்கப்பட்டு போகிறோம், நிந்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா என் கை சுத்தம் இல்லை, எங்கேயோ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? காரியத்தை விட்டுக்கிட்டு இருக்கேன், கோட்டை விடுறேன். அல்லேலூயா. அப்போ 3 காரியத்தை பார்த்தோம். 1, என் கையில் சுத்தம் இருந்தால் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன். 2வது, என் கை சுத்தமாக இருந்தால் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? சரிக்கு சரி கட்டுவார். 3வது, என் கை சுத்தமாக இருந்தால் நான் இருக்க இருக்க பலத்து போவேன் அப்படின்னு சொல்கிறார். 4வது ஒரு காரியத்தை பாருங்கள். சங்கீதம் 24:3-4 வாசிங்க.
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆமா, நல்லா கவனிச்சு. அங்கே ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, என் கையில சுத்தம் இருந்ததுன்னா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம கையில சுத்தம் இருந்தா நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? நான் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவேன், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே நான் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க ஐயா. ஏசப்பாவுடைய சமூகத்துல நிக்க உங்களுக்கு பலன் இருக்கா? ஏசப்பாவுடைய சமூகத்துல போய் நிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கா? பர்மிஷன் இருக்கா? நீங்க போய் நின்னாலே தேவ பிரசன்னம் அந்த இடத்துல ஊற்றப்படுதா? நீங்க போய் ஜெபிச்சாலே ஏசப்பா இறங்கி வந்து உங்களோட பேசுறாரா, சம்பாஷிக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. அப்ப என் கையில சுத்தம் இருந்தா நான் ஏசப்பாவோட முகமுகமா பேச முடியும், முகமுகமா பார்க்க முடியும், முகமுகமா அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியும். ஏன்னா வசனம் சொல்லுது, வாசிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்து தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். என்ன வந்தான்? ஓரேப். எந்த பர்வதம்? ஓரேப் பர்வதம். நல்லா, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தேவ பர்வதமாகிய. தேவ பர்வதமாகிய. அங்க வசனம் நம்ம 24:3 என்ன வாசம்? யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான், யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான். அப்ப நல்லா கவனிங்க. இப்ப மோசே எங்க போயிருக்கான்? தேவனுடைய பர்வதத்துக்கு போயிருக்கான். நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க போகும்போது அவனுக்கு என்ன தரிசனம் கிடைச்சது? முட்செடி தரிசனம் கிடைத்தது. கர்த்தரை முகமுகமா பார்த்தான். கர்த்தர் அவனை அழைப்பை கொடுத்தார், அவன் மேல வைத்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற கோலையும் கையில கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அற்புதத்தை செய்கிற கோல். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. என் வாழ்க்கையில இன்னைக்கு என் கை சுத்தமா இருந்தா இன்னைக்கு தேவனுடைய பர்வதத்துல எனக்கு ஒரு இடம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை பார்க்க முடியும். நான் எப்பவும் தேவனை தரிசிக்கிறவனா இருப்பேன், எப்போதும் தேவனோடு பேசுகிற அனுபவம் உள்ளவனா இருப்பேன். ஏசப்பா எங்க இருக்காரோ அங்க நான் இருப்பேன், அல்லது நான் இருக்கிற இடத்துல ஏசப்பா இருப்பார். இதுதான் தேவ பிரசன்னத்தினுடைய அறிகுறி. இன்னைக்கு நாம் இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. என் கையில சுத்தம் இருந்தா ஏசப்பா இருப்பேன். ஏன்னா அவர் என்ன? பரிசுத்த ஜோதியானவர், சுத்தமானவர், எல்லார காட்டிலும் பரிசுத்தமான. அதனால வசனம் சொல்லுது, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம என்ன பண்ணணுமா? நம்முடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ள வந்தால் தேவனை தரிசிக்க முடியும். நல்லா கவனிங்க. உங்கள் காரியங்கள் நடக்க, கிரியைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக உங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னார். ஏன் பரிசுத்தம் தேவை கையில் அப்படின்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரோடு நடக்கிறதுக்கு, கையை கோத்து நடக்க யாரால முடியும்னா கையில் சுத்தம் உள்ளவனால தான் முடியும். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசுகிற அனுபவம் இருக்கா? என்னதான் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணாலும் பிரதர் ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குது, வெளியே நாய் சத்தம் சவுண்டு தான் கேட்குது அப்படின்னா நம்ம எங்கேயோ கையை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கோட்டையை விட்டுக்கிட்டு இருக்கோம். கையை செய்யக்கூடாத காரியத்துக்கு எதுக்கோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். என் கை என்ன வேலை செய்து கவனிங்க. உங்கள் கண்ணு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு கவனிங்க. உங்கள் வாய் என்ன பேசுது கவனிங்க. உங்கள் கால் எங்கே நடக்குது கவனிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லுங்க பார்க்கலாம், மனப்படமா என்ன சொல்றாரு? ஆலோசனையில நடக்காத. நல்லா கவனிச்சுங்க. நட, அப்புறம் நிக்காத. நல்லா கவனிச்சுங்க. நடக்காத முதல்ல, ரெண்டாவது நிக்காத, அப்புறம் உட்காராது. அப்புறம் கவனிங்க. ஆண்டவர் எதை பத்தி எல்லாம் பேசுறாரு ஐயா? பைபிளில் நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸை பற்றியும் பேசுகிறார். நிற்கிறத பற்றி பேசுகிறாரு, நடக்கிறத பற்றி பேசுகிறாரு, உட்கார்றத பற்றி பேசுகிறாரு. அப்படின்னா ஆண்டவர் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. மறைச்சலாம், புருஷனுக்கு மறைக்கலாம், பொண்டாட்டிக்கு மறைக்கலாம், அப்பா அம்மாவுக்கு மறைக்கலாம், எல்லாத்துக்கும் மறைக்கலாம். ஆனால் ஏசப்பா கண்ணுக்கு முன்னாடி எதையும் மறைக்க முடியாது. எல்லாத்தையும் கர்த்தர் வெளியிறங்கமாக்குவார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கா? என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்தால் எப்போதும் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் உண்டு. எப்போதும் தேவனோடு பேச முடியும், தேவனை பார்க்க முடியும், அவர் சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய வழி நடத்தலை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த இடத்துலையும் நாம் இடறி போக மாட்டோம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிப்போம். 1 தீமோத்தேயு
2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுலுடைய ஆசை தீமோத்தேயுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அன்றியும் புருஷர்மார்கள், யாரு? சகோதரர்கள், அவங்களாம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாராம் பவுல். நல்லா கவனிங்க. கோபம் இல்லாம, தர்க்கிப்பு இல்லாம, தர்க்கிப்புன்னா என்னது? வாக்குவாதம் செய்யாம என்ன பண்ணணுமா? பரிசுத்தமான கைகளை எங்கும் உயர்த்தி என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும் நான் ஆசைப்படுறேன்னாரு. நல்லா கவனிங்க. பவுலோட ஆசையை பாருங்க ஐயா. உங்களுக்கு எனக்கும் சுத்த கைகள் இருந்தா என்கிட்ட கோபம் வராது, என்கிட்ட வாக்குவாத சிந்தை வராது. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் கோபப்படுறோமா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் கோபப்படுறோமா? கோபப்பட்டா என் கையில் சுத்தம் இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க ஐயா, சொல்லுவீமா? இல்லை. வாக்குவாதம் பண்ணுறீங்களா? எதுக்கேத்தாலும் ஆர்கியூமெண்ட்டு, எதுக்கேத்தாலும் ஆர்கியூமெண்ட்டு அப்படின்னா ஆர்கியூமெண்ட்டே நம்ம வாழ்க்கையாக இருக்குது. நம்ம குடும்பத்தில் அது தலை விரித்து ஆடுதுன்னா எங்கள் கையில் சுத்தம் இல்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்புறம் எங்கேருந்து பவுல் சொன்ன வார்த்தை நிறைவேறும்? சுத்த கை இருந்தால் தான் ஜெபம் பண்ண முடியும். அதை தான் கேட்பார் அவர் வேற. அப்போ சுத்த கையே இல்லை அப்படின்னா நம்முடைய ஜெபம் வீணாக தான் போகும், மடியில் தான் வந்து விடும். இங்கேருந்து நம்மளுடைய ரூஃபு கூட எட்டாது. அல்லேலூயா. இங்கேயே முட்டிக்கிட்டு இருக்கும். அப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னார்? டே, உங்கள் இறைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, வாயை மூடு அப்படின்னுவார். ஜெபம் அவர் காதில் போய் எட்டணுங்க. அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். கொர்நேலியோடைய ஜெபம் என்ன பண்ணுச்சு? தேவ சமூகத்தை எட்டுனுது. நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? அப்போ என் கையில் சுத்தம் இருந்தா என்கிட்ட கோபம் இருக்காது, என் கையில் சுத்தம் இருந்தா என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுற சுபாவம் இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் இன்னைக்கு ஜெபத்துக்கு பதில் வரல தெரியுதா? நான் ஜெபிக்கிறேன் பிரதர், ராத்திரியும் பகலமாக ஜெபிக்கிறேன், கண்ணீர் விட்டு அழுகுறேன், உபவாசம் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணிட்டு கோபம் என்கிட்ட இருந்தா, இதெல்லாம் பண்ணிட்டு வாக்குவாதம் பண்ணுற சுபாவம் இருந்தா, இதெல்லாம் பண்ணிட்டு எதிர்த்து பேசுகிற சுபாவம் என்கிட்ட இருந்தா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் கையில் சுத்தம் இல்லை. அந்த சுத்தம் இல்லாத ஜெபத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. ஏன் ஜெபத்துக்கு பல வருஷமாக பதில் வரமாட்டேங்குது? கொஞ்சம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. என் கை சுத்தமாக இருக்கான்னு பாருங்க. கை சுத்தமாக இருக்கா பாருங்க. கை சுத்தம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் இன்னைக்கு வாசித்து வேத பாடப்பகுதி யாக்கோபு எடுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எடுங்க. கோபத்தை பற்றி அழகாக அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கு? மனுஷன் 20ஆம் வசனம் வாசிங்க, 19 வாசிங்க சிஸ்டர். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும். கோபப்படுறதுக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஐயா. என்ன ஒருவேளை காது கேட்கலையா உங்களுக்குலாம்? கோபிக்கிறதுக்கு என்ன பண்ணுமா? தாமதமாயும் இருக்கு. அது வேகமா வரலாமா? கோபம் நம்ம கிட்ட சுருன்னு வருதுன்னா சரியில்லை அர்த்தம். அல்லேலூயா. மூக்குக்கு மேலே கோபம் வந்துச்சுன்னா, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம கை அவங்க கண்ணத்தை பதம் பார்த்துருச்சுன்னா என்னது? நாம சரியில்லை, கையில் சுத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. கை சுத்தம் இல்லைன்னா கை கொஞ்சம் நீட்டமாக தான் இருக்கும். கை கொஞ்சம் நீட்டமாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க ஐயா. அடுத்த வசனம் வாசிங்க இப்போ. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமா, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபம் வந்துச்சுனாலே உன்னால தேவ பிள்ளையாவே வாழ முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோபம் எப்பெல்லாம் பட்டீங்களோ அப்பெல்லாம் நான் எசப்பா பிள்ளையா வாழ்ந்தேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் உங்களை யோசிச்சு பாருங்க. கோபம் வந்தப்போ நான் பரிசுத்தமாக பேசுகிறேன் பிரதர் சொல்ல முடியுமா? கோபம் வந்தால் என்ன வரும்? மதக திடந்து விடுறது போல பேசும். கெட்ட வார்த்தை கூட நம்ம வாயில் வருது, சபிக்கிற வார்த்தை வருது. எப்போ வரும் சொல்லுங்க? கோபம் குடிக்கொள்ளும் போது தான். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, இந்த வசனத்தை சாந்தமா உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா?
கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கோவப்படுறோமா? வழக்காடக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆடுறோமா? கையை மிஞ்சி போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. மிஞ்சும் கோபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஏற்கனவே வசனம் வாசிச்சிருக்கு, மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் அடக்குவார். கர்த்தர் அடக்குனா தாங்குவோமா? நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஊழியர் கூடுகைக்கு போகிறோம் இல்லையா, மூத்த ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னார். பக்கத்து வீட்டு ஆள், அவர் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். இவர் தேவனோட ஊழியக்காரர், 30 வருஷம் மேலே ஊழியத்தை செய்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். தேவனோட நடக்கிற ஒரு மனுஷன் அவருக்கு விரோதமாக கையை நீட்டி ஒரு மாதிரி மிரட்டல் துணியில் பேசினார். சரிங்களா? அவ்வளோதான், அந்த கையை என்ன ஆயிடுச்சு? கை குடைச்சல் என்னென்னமோ ஆகி ஏன் வலினே தெரில அந்த மனுஷனுக்கு. ஆனால் தேவ மனுஷன் சொல்லலாம், கர்த்தருடைய பிள்ளைன்னு கூட பார்க்காம கையை நீட்டி பேசினான். இன்றைக்கி அந்த கையை அவனுக்கு விளங்காமே போகுது. யோசிச்சு பாருங்கள். பைபிளில் இருக்குது. ஒருத்தர் பலிபீடத்துலேருந்து ஒரு ராஜா ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து கையை நீட்டின கையை மடக்க மாட்டேங்குது, அப்படியே நின்று போச்சு. யாருக்கு விரோதமாக நீட்டினானோ அவன் வந்து ஆண்டவர்கிட்ட வருந்தி ஜெபம் பண்ணான். அப்புறம் தான் அந்த கை சுகமாச்சு. அல்லேலூயா. கை சுத்தமாக இருக்கா பாருங்க. கை சுத்தமாக இல்லைன்னா சில நேரத்தில் கையே விளங்காமல் போயிடும். வேணாம். ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகிற கையை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வராமல் பண்ணி விட்டார். வேண்டாம். அப்போ இன்றைக்கி என் கை சுத்தமாக இருக்கா பாருங்கள். என் கை சுத்தமாக இருந்தா இந்த ஆசீர்வாதம்லாம் என் வாழ்க்கையில் வரும். என் ஜெபம் கேட்கப்படும். எனக்கு கோபமே வராது. யோசிச்சு பாருங்கள். எனக்கு வாக்குவாதம் பண்ணுற சிந்தையே வராது. எதிர்த்து பேசுகிற சிந்தையே வராது. அப்போ நம்மக்கிட்ட கோபமும் எதிர்த்து பேசுகிற சிந்தையும் கையை தகாத விதமாக பயன்படுத்துகிற ஒரு காரியம் இருந்தால் ஒரு வசனத்தை வாசிப்போமே. யாத்திராகமம் 21:15 வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் அந்த வசனத்தை மட்டும் தயவு செய்து எடுங்க. பைபிளில் யாத்திராகமம் 21:15. யாத்திராகமம் 21:15 பாருங்கள். எடுத்து எல்லாரும் கோரஸாக ஒரு வாட்டி வாசிங்க பார்க்கலாம். சத்தமாக வாசிங்க. யாத்திராகமம் 21:15. 96 பேஜ் நம்பர். பழைய ஏற்பாடில் 96ஆம் பக்கம். சத்தமாக வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்ய கடவன். என்னது? எனக்கு சரியா கேட்கலையே நீங்க வாசிச்சது. எத்தனை பேர் அடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. அப்போ அடிக்கிற சுபாவம் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, கொலை செய்யறதுக்கு சமானம். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னார்? உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அது தரித்து போடு. 2 கை உடையனா நீ நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒத்த கை உடையனா பரலோகத்துக்கு போகிறது உனக்கு நலமாக இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா உன் கண்ணை பிடுங்கி எரிந்து போடுன்றார். நல்லா கவனிங்க. 2 கண்ணு உடையவனா நீ நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒற்றை கண்ணு உடையவனா பரலோகத்துக்கு போகிறது உனக்கு நலமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இச்சையை உண்டாக்குற கண்ணு உனக்கு வேண்டாம். இச்சையை பாவத்தை செய்கிற கை உனக்கு வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற காரியம் உனக்கு வேண்டான்ற. அது எப்படிப்பட்டதுன்னா இவ்வளோ கொடுமையான விஷயத்துக்கு அது தகுதியான ஒரு காரியம். யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் கை சுத்தமாக இருந்தா, என் கை சுத்தமாக இருந்தால் என்ன இருக்கும்? இத்தனை ஆசீர்வாதம் வரும். எத்தனை? 1, நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம். 2வது கர்த்தர் சரி கட்டுவார். 3வது பலத்து போவான். 4வது கர்த்தருடைய பர்வதத்தில் அவன் ஏறுவான். 5வது அவன் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் எப்போதும் ஜெபிக்கிறவனாக இருப்பான். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை இந்த பக்கமும் நம்மை இந்த பக்கமும் தராசில் வைத்து பாருங்கள். முதல்ல கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது, அவரே கொடுத்தது. காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறாருன்னா நம்ம ஆண்டவர் உணர்த்துகிறாருன்னு அர்த்தம். சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்ற விரும்புகிறாருன்னு அர்த்தம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தவான்களாக இருக்கணும். அவர் பார்த்து எல்லாரையும் பார்த்து அவர் கேட்ட ஒரு கேள்வி, என்னில் பாவம் உண்டென்று
உங்களால் யாராகிலும் என்னை குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்டார். அந்த அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கா? உங்கள் பொண்டாட்டி உங்களை பற்றி சொல்லுவாங்களா, என் புருஷன் பரிசுத்தமானவர்? உங்கள் புருஷனை பார்த்து உங்கள் பொண்டாட்டி சொல்லுவாங்களா? இல்லை உங்கள் பொண்டாட்டியை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்களா? உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து நல்ல சாட்சி கொடுப்பாங்களா? எங்கள் அப்பா அம்மா நல்லவங்க, என் பிள்ளைங்க நல்லவங்க, என் தாத்தா பாட்டி நல்லவங்க, என் அண்ணன் தம்பி நல்லவங்க, என் தங்கச்சி, என் அண்ணன், எங்கள் அக்கா எல்லாம் நல்லவங்க, உங்களை பற்றி சாட்சி மற்றவங்க கிட்ட என்ன? யோசித்து பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதுக்கு நாம் ரட்சிக்கப்படாமையே இருந்திருக்கலாமே. ரட்சிக்கப்பட்டால் ஒரு மாற்றம் வேணுங்க, ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும். அதுதான் உண்மையான ரட்சிப்புக்கு அடையாளம். நான் கிறிஸ்துவை உடையவன் என்ன மாற்றம் வேணும். கிறிஸ்து எனக்குள்ள வெளிப்படணும். என் பேச்சில், என் சிந்தையில், என் நடக்கையில், என்னுடைய எல்லா கிரியையிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படணும். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் ஐயா? நான் எப்படி இருக்கேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. என் கையில் சுத்தம் இல்லாதனால தான் எனக்கு அவர் பலனே கொடுக்கறது இல்லை, என்னை ஆசீர்வதிக்கிறதே இல்லை. ஆனால் தாவீது சொல்றான், என் கை சுத்தத்தை பார்த்து என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருங்கன்னு சொல்றான். அந்த தேவனை தானே நாமளும் ஆராதிக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொல்றோமே. அப்ப எங்க போச்சு என் ஆசீர்வாதம்? எங்க போச்சு என்னுடைய பலன்? அவர் கண்களுக்கு முன்பாக என் கை சுத்தம் இல்லைன்னு சொல்றாரு. சுத்தம் இருந்தா தேவன் நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை தடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஏசப்பா வந்து நிற்கிறாரா, தம்பி இப்படி செய்யாத, தங்கச்சி இப்படி செய்யாத சொல்றாரா? இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி பார்க்கக்கூடாது சொல்றாரா? கண்டிக்கிறாரா? உணர்த்துறாரா? ஏன்னா வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது சகல சத்தியத்தை குறித்து உங்களுக்கு வழி நடத்துவான். அவர் பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார் சொல்லப்பட்டிருக்கு ஐயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தா அவர் ஒரு பாவத்தையும் செய்ய விட மாட்டார். அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில பாவம் வருதுன்னா ஒன்று இயேசு கிறிஸ்து என் கூட இல்லை, காரணம் என் கை சுத்தம் இல்லை. கொஞ்சம் வைத்து ஆராய்ந்து பாருங்க. துணிகரமா போய் பேசுகிறோமா? இன்னமும் துணிகரமா அங்கே ஒரு வாழ்க்கை, இங்கே ஒரு வாழ்க்கை, துணிகரமா மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்குமா? இன்னும் நம்மகிட்ட துணிகரம் இருக்கா? யோசிச்சு பாருங்க ஐயா. நான் தேவ பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் ஐயா. நீதிமான் சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் ஐயா. கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். என் சகோதரனே, என் சகோதரி, கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். கொஞ்சம் நம்ம விட்டு கொடுப்போமா? கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. யாருக்கு விரோதமாக பேசாதீங்க, யாருக்கு விரோதமாக பேசாதீங்க. யாருடைய பொருளை நமக்கு வேணாம். கர்த்தர் கொடுக்கறது மாத்திரம் நம்ம வீட்டில் இருந்தால் போதும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்காத எதுவும் நம்ம வீட்டில் அது என்ன விலையேற பெற்றதாக இருந்தாலும் அது நமக்கு சாபமாக மாறிடக்கூடாது. அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு கேடாக மாறிடக்கூடாது. நம்ம சந்தோஷத்துக்கு கேடாக மாறிடக்கூடாது. கொஞ்சம் ஒப்பு கொடுப்போமா? கொஞ்சம் 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 விட்டு கொடுங்களேன், கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு சரி கட்டுறாருங்களா? நீங்கள் இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுத்தாரா? நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப, சின்னதானாலும் பெருசானாலும் திரும்ப கொடுத்தாரா? உங்கள் சுகத்தை திரும்ப கொடுத்துருக்காரா? உங்கள் பலத்தை திரும்ப கொடுத்துருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க ஐயா. ஈசாக்கு தன்னுடைய தாய் இறந்து போனதுனால துக்கத்தோடு இருந்தான். வசனம் சொல்லுது, ரெபெக்கால் அவன் திருமணம் பண்ண உடனே தன் தாயினுடைய துக்கத்தை மறந்து ஈசாக்கு சந்தோஷமாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ரெபெக்காலா இருக்கீங்களா? துக்கத்தை மாற்ற அருமருந்தா இருக்கீங்களா? கவலையை மாற்றுகிற அருமருந்தா இருக்கீங்களா? அல்லது உங்களை பார்த்தால ஐயோ குடைச்சல் வந்துருச்சு, ஐயோ இனிமே வீடாக இருக்காது, வந்துட்டாலே இப்படி தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை பற்றி பேசுகிறாங்களா? கொஞ்சம் வைத்து ஆராய்ந்து பாருங்க ஐயா, வைத்து ஆராய்ந்து பாருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக தானே இருக்கணும். என் கை எப்படி இருக்குது? நான் பலத்து போகிறேன்னா பாருங்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் பிச்சைக்காரனாக இருக்கலாம், குறைவுள்ளவனாக இருக்கலாம். இல்லை நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் கொடுத்துருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் பலத்து இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்ற சாட்சி இருக்கணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை பெருக பண்ணினார் என்ற சாட்சி இருக்கணும். இருக்கா? என் அன்பு பெருகுச்சுன்னு சொல்ல முடியுமா?
என் விசுவாசம் பெருகுச்சு, என் ஜெபம் பெருகுச்சு, என் ஆவியின் வல்லமை அபிஷேகம் பெருகுச்சு, வரங்கள் பெருச்சு, அதே போல என் வருமானம் பெருகுச்சு, என் சமாதானம் வீட்டில் பெருகுச்சு, என் சந்தோஷம் பெருகுச்சு, என் பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெருகுச்சு சொல்ல முடியுமா? என் பிள்ளைகள் பலத்து போனாங்க, என்னை எதிர்த்தவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் என பலத்து போக பண்ணினார் சொல்ல முடியுமா? நம்ம ஜெபிச்சா ஏசப்பா பதில் கொடுக்குறாரா? இறங்கி வராரா? நம்மளோட பேசுறாரா? தேவ பர்வதத்தில் நம்மளால ஏற முடியுதா? தேவ பிரசன்னத்தில் நிலைக்க முடியுதா? தேவ பிரசன்னம் நமக்குள்ள இறங்கி வருதா? நம்ம குடும்பத்தில் இருக்கா? அப்படின்னா கையில சுத்தம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா என் கை சுத்தமா இல்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டு இன்னும் கோபம், இன்னும் வாக்குவாதம், மிஞ்சி செய்கிற காரியம் என் வாழ்க்கையில இருக்குமானால் இன்னைக்கு நான் எப்படிப்பட்டவன்? எப்படி கர்த்தர் பலன் அளிக்க முடியும்? கொஞ்சம் போய் ஆராய்ந்து பார்ப்போமா? எல்லாரும் ஒருவேளை கேட்ட வார்த்தையில் நாம் எங்கேயாகிலும் ஏதாகிலும் குறைவுள்ளவர்களாக கர்த்தருடைய வார்த்தையினால் உணர்த்தப்பட்டிருந்தா தயவு செய்து சொல்றேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட சீர் பொருந்துங்க. ஒருவேளை அந்த அபிமேலக்கு போல தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் ஏதாகிலும் காரியங்களை நீங்கள் பேசியிருப்பீர்களானால், செய்திருப்பீர்களானால், நடந்திருப்பீர்களானால், ஒருவேளை அந்த பிள்ளைங்க இங்கே இருப்பார்களானால் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் நேரம் கொடுக்குறேன். தேவனோடு பேசுங்க, ஒப்புரவாகுங்க. தம்பி, உன்னை பற்றி கர்த்தர் அறிவார். தங்கச்சி, கர்த்தர் உன்னை பற்றி அறிவார். பிரதர், உங்களை பற்றி கர்த்தர் அறிவார். சிஸ்டர், உங்களை பற்றி கர்த்தர் அறிவார். அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கும் நிர்வாணமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் தப்பி போக முடியாது. இங்கே ஒப்புரவாகி, இங்கே எல்லாத்தையும் சரி செய்து அப்பற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, குறை எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர் வருகையில் பிரவேசிக்க எப்போதும் ஆயத்தமாக இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். கொஞ்சம் மன்னிப்பு கேட்க பழகிங்க, கொஞ்சம் மன்னிக்க பழகுங்க, கொஞ்சம் விட்டு கொடுக்க பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபிப்போமா? ஆமென். இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேலையில் அருமையான ஐயா தாவீது ஐயா சொன்னது போல உம்முடைய கண்களுக்கு முன்பதாக என் கைகளில் இருக்கிற சுத்தத்துக்கு தக்கதாக நீர் அவருக்கு பலன் அளித்தது போல என் அன்பு தெய்வமே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு பரிசுத்த கைகள் உள்ளவர்களாக பலனை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எங்கள் கைகள், எங்கள் வாழ்க்கை, எங்கள் சிந்தைகள், எங்கள் நினைவுகள், எங்களுடைய கிரியைகள், நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறுவதாக இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்து என் ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்திலும் நான் மிகவும் கவனமாக இருக்க எங்க பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நீ கொடுத்திருக்கிறீரே. நன்றி ராஜா. நீ என் அக்கினி முதலாய் இருந்து நான் உங்கள் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி என் தேவன் சுத்தத்தை விரும்புகிறவர் அல்லவா? என் கையில் அசுத்தம் இருந்தா அவர் என்னோட வாசம் பண்ண மாட்டாரே. இன்னைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற இன்னைக்கு என் கையில சுத்தம் இருக்கணுமே என்று சொல்லி ஒப்பு கொடுத்த எல்லா பிள்ளைகளும் தாழ்த்தி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, மனம் திரும்பின பிள்ளைகளாக, இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் ஏசப்பா, இப்படி நடக்க மாட்டேன், இப்படி பேச மாட்டேன், இப்படி பார்க்க மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து உம்மோடு ஒப்புரவாகி மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அவளை ஆசீர்வதிங்க. நீங்க சொன்னீங்களே, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்களே. நீங்க அந்த சந்தோஷம் உண்டாயிருக்க கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, எங்களை சாட்சிகளாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார்.
ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவரை வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.